அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, வெங்கடேசன் புக்கில் பார்ட் 4 வந்து பார்க்க போகிறோம். வேலூர் கழகம் அப்படிங்கிற டாபிக் தான் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னால் +2 ஹிஸ்ட்ரியில் 15 டேஸ் ஸ்டடி பிளானில் டே 3க்குரிய லெசன் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். ஸோ ஃபாலோ பண்ணுறவங்க ஃபாலோ பண்ணிக்கலாம். வேலூர் கழகம். ஸோ வேலூர் கழகம் வந்து எப்போ ஏற்படுத்தப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1806 வந்து ஏற்படுத்தப்பட்டது அப்படின்னு சொல்லலாம். ஸோ வேலூர் கழகத்தை பற்றி ஒரு சில டீட்டெயில்ஸ் வந்து சொல்கிறேன், ஓகேங்களா? ஜஸ்ட் நீங்கள் வந்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க. என்ன அப்படின்னா, வேலூர் கழகம் எதுக்காக தொடங்கப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆங்கிலேயரோட பிடிக்காத நடவடிக்கைகளுக்காக தான் தொடங்கப்பட்டது அந்த வேலூர் புரட்சி அப்படி சொல்லலாம். இது வந்து நிறைய காரணங்கள் இருக்குது. ஸோ ஒவ்வொரு காரணமாக நான் சொல்கிறேன். தென்னிந்திய கிளர்ச்சி 1800 1801 வந்து நடந்துச்சு இல்லையா? அதில் வந்து நிறைய கிளர்ச்சியாளர் வந்து தப்பிச்சிருப்பாங்க. ஸோ தப்பிச்ச கிளர்ச்சியாளர் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இராணுவத்தில் சேர்ந்துடுறாங்க. ஸோ இராணுவத்தில் சேர்ந்துடுறாங்க. ப்ளஸ்ஸு அதுக்கப்புறம் இந்த வேலூர் கோட்டை இருக்கு இல்லையா, அந்த வேலூர் கோட்டையை சுற்றி வந்து தங்கியிருக்காங்க. ஸோ அப்பப்போ இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இந்த ஆங்கில எதிர்ப்பு கொடுத்து அப்பப்போ சதித்திட்டம் தீட்டிக்கிட்டு தான் இருக்காங்க. எப்படா டைம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து காத்துட்டு தான் இருக்காங்க. இது ஒன்று. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா, திப்பு சுல்தான் இறந்ததுக்கப்புறம் அவங்களோட பிள்ளைகள் இருப்பாங்க இல்லையா, அவங்கள வந்து வேலூர் கோட்டையில் வந்து ஆங்கிலேயர் வந்து சிறைப்பிடிச்சிட்டாங்க. ஸோ திப்பு சுல்தானோட மூத்த மகன் பதேக் ஹைதர் அப்படிங்கிறவங்க வந்து ரொம்ப தீவிரமாக இருக்காங்க. எப்படியாவது ஆங்கிலேயரை வந்து விரட்டணும், ப்ளஸ் வந்து மைசூர் ஆட்சியை வந்து பிடிக்கணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தோடு இருக்கிறாங்க, ஓகேங்களா? அவர் தான் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, ஒரு 3000 கிளர்ச்சியாளர்கள், ஸோ அவரோட முயற்சியால் ஒரு 3000 கிளர்ச்சியாளர்கள் வந்து வேலூர் கோட்டையை சுற்றி தங்க வைக்கிறாங்க. எதுக்காக அப்படின்னா, கிளர்ச்சி ஏற்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு, ஓகேங்களா? ஆங்கிலேயர் விரட்டுறதுக்காக, ஓகேங்களா? இது ஒன்று. முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1857 பெரும் புரட்சி, அதாவது கழகம் இருக்கு இல்லையா, அதே மாதிரி இதுலேயும் ஒரு முக்கியமான காரணம் இருக்குது. என்ன அப்படின்னா, இந்த இராணுவ சீர்திருத்த முறைகள் அப்படின்னு சொல்லலாம். யார் கொண்டு வந்தாங்க அப்படின்னா, சர் ஜான் கிராடக். ஸோ சர் ஜான் கிராடக் அப்படிங்கிற ஒரு படைத்தளபதி வந்து வில்லியம் பெண்டிங், அப்போ சென்னை ஆளுநர், வேலூர் கழகத்தை அப்போ சென்னை ஆளுநர் யார் அப்படின்னா வில்லியம் பெண்டிங். அவர்கிட்ட இவர் வந்து கேட்குறாரு அப்படின்னு, என்ன அப்படின்னா, இந்த மாதிரி புதிய சீர்திருத்தங்கள் வந்து கொண்டு வருவோம் ஆர்மியில் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. ஸோ அவரும் ஒத்துக்கிட்டாரு. யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வில்லியம் பெண்டிங் வந்து ஒத்துக்கிட்டாரு. ஸோ இவர் என்ன பண்ணுறாருன்னா, புதிய சீருடை கொண்டு வராரு, வித்து தொப்பி, அதாவது தலைப்பாகையோட கொண்டு வராரு. இந்த மெத்தட் தான் இந்த நம்ம இராணுவ சிப்பாய்களுக்கு வந்து ஒரு பெருத்த மாற்றத்தை ஏற்படுத்து அப்படின்னு சொல்லலாம். என்ன அப்படின்னா, புதுசாக சீர்திருத்தங்கள் கொண்டு வராங்க. என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காதணிலே அணிவது. ஸோ காதில் கடுக்கன் அணிவாங்க இல்லையா, அது வந்து அணியக்கூடாது அப்படின்னு சொல்லும். அடுத்து சமய சின்னங்கள், அதாவது நெற்றியில் திருநீர் போடுவாங்க, திருநீர் பூசுவாங்க. அடுத்து நாமம் பூசுவாங்க இல்லையா, அதெல்லாம் பூசக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டோம். அடுத்து மீசை வந்து கரெக்டாக சேவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டோம். அடுத்து தாடி வந்து இருக்கவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டோம். இந்த மாதிரி புதிய சீர்திருத்தங்கள் வந்து கொண்டு வர்றாங்க. அதுக்கு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, சிலுவை சின்னம் வந்து அணியணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ சிலுவை சின்னம் வந்து அணியணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது ஒன்று. அடுத்து தலைப்பாகை இருக்கு இல்லையா, அந்த குள்ளால் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு பிளேஸ் இருக்கும். அந்த பிளேஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா பன்றி கொழுப்பால் ஏற்படுத்தப்பட்டது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் முஸ்லீம்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இது மேலே ரொம்பவே கோபம் வருது, ஓகேங்களா? அப்போ ஏன் அப்படின்னா, அப்போ வந்து இந்துக்களும் முஸ்லீம்களும் அந்த சமயங்களை வந்து ரொம்பவே ஈடுபாடு கொண்டிருப்பாங்க. ஸோ இது வந்து பெருத்த ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துது அப்படின்னு சொல்லலாம். ஸோ இது ஒன்று. அதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, 1806 இந்த சிப்பாய்கள் இருப்பாங்க இல்லையா, இவங்க வந்து நாங்கள் வந்து இந்த புதிய விதையை வந்து நாங்கள் வந்து எதிர்க்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து ஒரு கோரிக்கை வைக்கிறாங்க. இந்த மாதிரி நாங்களாம் இதெல்லாம் செய்ய மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு 1806 மே மாதத்தில் வந்து ஒரு கோரிக்கை வைக்கிறாங்க. ஆனால் அந்த கோரிக்கை வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆங்கிலேயர் வந்து நிராகரிச்சிட்டாங்க. ஸோ யாரெல்லாம் கோரிக்கை வச்சாங்களோ அவங்களுக்கு 500லேருந்து 900 கசைடிகள் வந்து தண்டனையாக கொடுக்குறாங்க. ஸோ 500லேருந்து 900 கசைடிகள் வந்து தண்டனையாக கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா, ஜூன் 17 1806. ஸோ ஜூன் 17 1806 இதில் முதல் படைப்பிரிவை சேர்ந்த ஒரு இராணுவ சிப்பாய் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முஸ்தபா பெக் அப்படிங்கிறவங்க வந்து அவரோட உயர் அதிகாரியாக இருக்கிற கர்னல் போப்ஸ்ட்டை போய் சொல்கிறாரு, ரகசியமாக சொல்கிறாரு, இந்த மாதிரி வேலூர் புரட்சி வந்து ஏற்பட போகுது. ஸோ நிறைய பேர் வந்து கோவத்தில் இருக்காங்க, ஸோ பாதுகாப்பாக இருத்துக்காக அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆனால் அந்த கர்னல் போப்ஸ் வந்து இதை வந்து பெரிய மேட்டராகவே எடுத்துக்கல, ஓகேங்களா? அடுத்து என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பதேக் ஹைதர் இருக்கார் இல்லையா, இவர் வந்து இராணுவ புரட்சி வந்து எப்படியாவது ஏற்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு மொய்சுதீன் அப்படிங்களோட சேர்ந்து ஒரு திட்டம் திட்டாரு. ஸோ மொய்சுதீன் அப்படிங்களோட சேர்ந்து ஒரு திட்டம் திட்டாரு. ஸோ என்ன திட்டம் திட்டுறாங்க அப்படின்னா, 1806 ஜூலை 13 வந்து வேலூர் கோட்டையை வந்து கைப்பற்றணும் அப்படின்னு சொல்லி திட்டம் திட்டுறாங்க. ஸோ வேலூர் கோட்டையை வந்து சுற்றி வளைச்சு நம்ம வந்து ஆங்கிலேயர் வந்து நம்ம கட்டுப்பாட்டில் கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி திட்டம் தீட்டுறாங்க. ஆனால் என்ன நடக்குது அப்படின்னா, அதுக்கு முன்னாலேயே 10ஆம் தேதியே வந்து 13ஆம் தேதி வந்து நடத்தப்பட வேண்டிய ஒரு புரட்சி 10ஆம் தேதியே வந்து அனுபவம் இல்லாமல் வந்து செஞ்சிடறாங்க, ஓகேங்களா? என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ எடுத்த உடனே வேலூர் கோட்டையை வந்து
கைப்பற்றிட்டாங்க. உள்ளே இருந்த, அதாவது வேலூர் கோட்டைக்குள்ளே இருந்த தளபதி கர்னல் பென்கோட் அப்படிங்கிறவங்களாம் சுட்டு கொண்டுட்டாங்க. ஸோ முதலாக கொல்லப்பட்ட தளபதி அப்படி சொல்லலாம். அந்த வேலூர் புரட்சியில் முதலாக கொல்லப்பட்ட தளபதி கர்னல் பென்கோட்டை வந்து சுட்டுக் கொள்கிறாங்க. அதுக்கப்புறம் நிறைய ஆங்கிலேயர் வந்து சுட்டுக் கொள்கிறாங்க. அடுத்து 23வது படைப்பிரிவு அதிகாரியாக இருந்த கர்னல் மீ கேரஸ் வந்து சுட்டுக் கொள்கிறாங்க. அடுத்து மேஜர் ஆம்ஸ்ட்ராங்கை வந்து சுட்டுக் கொள்கிறாங்க. மொத்தம் 3 பேரை சுட்டுக் கொள்ளிட்டு ப்ளஸ் இது போக 12 பேர் வந்து, அதாவது இது உள்ளடக்கிய 12 பேர் வந்து ஆங்கில ராணுவ அதிகாரிகள் வந்து சுட்டுக் கொள்றாங்க. ஓகேங்களா? ஸோ நிறைய பேர் சுட்டுக் கொள்ளிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அந்த வேலூர் கோட்டையில் அந்த ஆங்கிலேயரோட கொடியை இறக்கிட்டு திப்பு சுல்தானோட கொடியை ஏற்றுறாங்க. அதாவது பதேக் ஹைதரை வந்து சுல்தானாக அறிவிச்சிட்டு, பதேக் ஹைதரை வந்து தலைவராக அறிவிச்சிட்டு திப்பு சுல்தானோட கொடியை வந்து ஏற்றுறாங்க. ஓகேங்களா? இந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்ட, அதாவது வேலூர் கோட்டைக்கு வெளியே இருக்கிற ஒரு மேஜர் கூட்ஸ் அப்படிங்கிறவங்க, வேலூர் கோட்டைக்கு வெளியே இருக்கிற மேஜர் கூட்ஸ் அப்படிங்கிறவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, 14 மைல் கடந்து போய் ராணிப்பேட்டை அப்படிங்கிற இடத்துக்கு போய் கர்னல் கில்லஸ்பி, ஓகேங்களா, கர்னல் கில்லஸ்பி அவங்கள்ட்ட போய் சொல்கிறாங்க, இந்த மாதிரி வேலூர் புரட்சி வந்து ஏற்பட்டுருச்சு. ஸோ வேலூர் கோட்டை வந்து பூட்டிட்டாங்க. ஸோ உள்ளே வந்து புரட்சி நடக்குது அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ கர்னல் கில்லஸ்பி என்ன பண்ணுறாரு அப்படின்னா, இவர் வந்து 7 மணிக்கு சொல்கிறாரு, காலையில் 7 மணிக்கு சொல்கிறாரு. இவர் 9 மணிக்கே படையை கூட்டிட்டு போய், ஒரு பெரிய படையை திரட்டிட்டு போய் அங்கே வேலூர் கோட்டைக்கு போயிட்டாரு. ஸோ வேலூர் கோட்டை போனால் அங்கே வந்து பூட்டி கிடக்குது. என்ன அப்படின்னா, இவங்க வந்து கோட்டையை வந்து பூட்டிட்டாங்க. ஸோ ஏன்னா அவங்களோட கண்ட்ரோல் வந்துருச்சு. ஸோ இவர் என்ன பண்ணுறாருன்னா, வெடிச்சுட்டு உள்ளே போகிறாரு. உள்ளே போய் போராட்டம் நடக்குது, அதாவது போர் நடக்குது. ஸோ இந்திய சிப்பாயில் வந்து நிறைய பேர் வந்து கொண்டுட்டார். யார்? இந்த கில்லஸ்பி வந்து. ஸோ கிட்டத்தட்ட ஒரு 800 பேரை வந்து கொண்டுட்டார். அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட ஒரு 600 பேரை வந்து சிறை வச்சிட்டாங்க. ஓகேங்களா? சிறை வச்சிட்டாங்க. இதோட இந்த வேலூர் கழகம் வந்து முடிஞ்சு. ஸோ வேலூர் கழகத்தை அடக்கியவர் யார் அப்படின்னா கர்னல் கில்லஸ்பி அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா? ஸோ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு அப்படின்னா, திப்புவோட மகன் பதேக் ஹைதர் இருக்காங்க இல்லையா, அவங்கள கல்கத்தாவுக்கு அனுப்பிடுறாங்க. ஸோ கல்கத்தா அப்படின்னு சொன்னாலும் ஒன்று தான், வங்காளம் அப்படின்னு சொன்னாலும் ஒன்று. ஓகேங்களா? கல்கத்தாவுக்கு அனுப்பிடுறாங்க. ஓகேங்களா? இதோட இந்த வேலூர் கழகம் வந்து முடிஞ்சு. ஸோ ஒரு சின்ன புரட்சி அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம வந்து கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். 1806 இராணுவ பிரிவில் சீர்திருத்தங்களை கொண்டு வந்தவர் யார்? ஸோ 1806 இராணுவ பிரிவில் சீர்திருத்தங்களை கொண்டு வந்தவர் யார்? சர் ஜான் கிராடக். வேலூர் கழகத்தின் போது சென்னை ஆளுநராக இருந்தவர் யார்? ஸோ வேலூர் கழகத்தின் போது சென்னை ஆளுநராக இருந்தவர் யார்? வில்லியம் பெண்டிங் பிரபு. 1806 மே மாதம் புதிய விதியை எதிர்த்தவர்களுக்கு என்ன தண்டனை கொடுக்கப்பட்டது? ஸோ 1806 மே மாதம் புதிய விதியை எதிர்த்தவர்களுக்கு என்ன தண்டனை கொடுக்கப்பட்டது? 500 முதல் 900 கசையடிகள். எந்த இராணுவ சிப்பாய் முன்கூட்டியே வேலூர் கழக திட்டத்தை பற்றி கர்னல் போப்ஸிடம் கூறினார்? ஸோ எந்த இராணுவ சிப்பாய் முன்கூட்டியே வேலூர் கழக திட்டத்தை பற்றி கர்னல் போப்ஸிடம் கூறினார்? முஸ்தபா பெக். திப்பு சுல்தானின் மூத்த மகன் பெயர் என்ன? பதேக் ஹைதர். ஸோ திப்பு சுல்தானின் மூத்த மகனின் பெயர் என்ன? பதேக் ஹைதர். வேலூர் புரட்சிக்கு பதேக் ஹைதர் யாருடன் இணைந்து திட்டம் தீட்டினார்? ஸோ வேலூர் புரட்சிக்கு பதேக் ஹைதர் யாருடன் இணைந்து திட்டம் தீட்டினார்? மொய்சுதீன். 1806 ஜூலை 10 காலையில் எந்த படைப்பிரிவைச் சேர்ந்த இந்திய சிப்பாய்கள் கழகத்தை தோற்றுவித்தனர்? ஸோ 1806 ஜூலை 10 காலையில் எந்த படைப்பிரிவைச் சேர்ந்த இந்திய சிப்பாய்கள் கழகத்தை தோற்றுவித்தனர்? 1 மற்றும் 23. 23வது படைப்பிரிவின் இராணுவ அதிகாரி யார்? ஸோ 23வது படைப்பிரிவின் இராணுவ அதிகாரி யார்? கர்னல் மீ கேரஸ். வேலூர் புரட்சியை பற்றி கர்னல் கில்லஸ்பியிடம் தகவல் தெரிவித்தவர் யார்? ஸோ வேலூர் புரட்சியை பற்றி கர்னல் கில்லஸ்பியிடம் தகவல் தெரிவித்தவர் யார்? மேஜர் கூட்ஸ். அதாவது 14 மைலுக்கு அப்பால் உள்ள ராணிப்பேட்டைக்கு போய் தகவல் கொடுத்துருப்பார் இல்லையா, அவர் தான் மேஜர் கூட்ஸ். வேலூர் புரட்சியை அடக்கியவர் யார்? கில்லஸ்பி. வேலூர் புரட்சியை அடக்கியவர் யார்? கில்லஸ்பி. திருச்சியிலும் வேலூரிலும் சிறைப்படுத்தப்பட்ட சிப்பாய்களின் எண்ணிக்கை எவ்வளவு? ஸோ திருச்சியிலும் வேலூரிலும் சிறைப்படுத்தப்பட்ட சிப்பாய்களின் எண்ணிக்கை எவ்வளவு? 600. வேலூர் புரட்சி முடிவில் பதேக் ஹைதர் எங்கு அனுப்பி வைக்கப்பட்டார்? ஸோ வேலூர் புரட்சி முடிவில் பதேக் ஹைதர் எங்கு அனுப்பி வைக்கப்பட்டார்? கல்கத்தா. ஸோ இதோட இந்த டாபிக் முடிஞ்சு. தேங்க்யூ.